சிஎஸ்கே அணியின் தங்க புதையல்னு கூட சொல்லலாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இளம் வீரரை தான் கண்டெடுத்திருக்காங்க நம்ம சிஎஸ்கே. இதை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட்டை எப்படி சிஎஸ்கே அணி வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கண்டெடுத்ததோ, ஸோ அதே மாதிரி இப்போது சையக் ரஷீடையும் இப்போது சிஎஸ்கே நிர்வாகம் கண்டெடுத்திருக்காங்க. ஸோ அவருடைய பேட்டிங் ஸ்டைலு சும்மா அற்புதமாக இருக்குங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வீரரை தான் 3 வருஷமாக வந்து பெஞ்சில் உட்கார வச்சு அழகை பார்த்துட்டு இருந்தாங்களா. ஸோ அந்த 3 ஆண்டுகளாக எவ்வளோ தவம் இருந்திருப்பார், நமக்கு ஒரு சான்ஸாவது கிடைக்காதா. ஸோ அந்த கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்முடைய இடத்த பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவருடைய மனசில் ஏகப்பட்ட நாள் வந்து நினச்சிருப்பாரு. ஸோ இந்த ஆண்டாச்சு சிஎஸ்கே நம்மளை எடுப்பாங்களா அப்படின்னு கூட நினச்சிட்டு இருப்பாரு. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி சிஎஸ்கே அணியும் அவரை விடாமல் இந்த வருஷமும் ஆக்ஷனில் வந்து தட்டி தூக்குனாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்தது. ஏன் அப்படின்னா சையக் ரஷீத் பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு தரமான பிளேயர் இருந்திருக்காருங்க. அண்டர் 19 டீமில் இந்தியன் டீமுக்காக ஆடி இருக்காரு. அவ்வளவு சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதனால தான் சிஎஸ்கே அணி அவரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்த்தோம். ஸோ பட் இது வரைக்குமே சான்ஸ் கொடுக்காம நேற்றைய போட்டியில் தான் அவர் வந்து ப்ளே பண்ணார். இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிக் டேவாக இருந்திருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ருத்ராஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆயுஷ் மாத்தேவியை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவருக்குமே 17 வயசு தான் ஆகுது. ஸோ சையக் ரஷீடும் சிஎஸ்கே அணிக்கு முதலாக வந்தப்போ அவருக்கும் 17 வயசு தான் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 20 வயசு ஆகுது. சிஎஸ்கேவில் களமிறங்கிய முதல் இளமிரரா அப்படின்ற ஒரு பெருமையை வந்து சையக் ரஷீடுக்கு வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இதை தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். சையக் ரஷீடை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் பேசிட்டே போகலாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான பிளேயருங்க. டொமஸ்டிக்கில் அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொன்றும் தான் சிஎஸ்கே வந்து பார்க்க வச்சுது. அதனால தான் இந்த சீசன்லேயும் அவரை வந்து ஏலத்தில் எடுத்து நம்மளை இவரை வச்சுக்கலாம், கண்டிப்பாக நமக்கு ஒரு சுச்சுவேஷனில் இவங்க தேவைப்படுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சிஎஸ்கே நிர்வாகம் இவ்வளோ நாள் அவரை வந்து பொத்தி வச்சுருந்தாங்க. இப்போ அவரை வந்து வெளியே கொண்டு வரக்கான நேரம் வந்து விட்டது. இந்த நேரம் தான் சரியான நேரம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட் எப்படி ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கே அணிக்கு உள்ளே வந்து ப்ளே பண்ணாரோ, அப்போ எப்படி அவருடைய பேட்டிங் ஸ்டைல் இருந்துச்சோ அதே ஸ்டைல் வந்து இப்போ வரைக்குமே அதே ஒரு இன்டென்ட் வந்து அதே ஒரு ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து எப்படி ருத்ராஜ் கேக்வாட்டை நம்ம பார்த்தோமோ அப்போது அதே ஒரு எல்லாமே இவர்கிட்ட நேற்றைய போட்டியில் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவ்வளோ ஒரு கிளாசிக்காக ஆடுறாருங்க. ஸோ ஹிட்டிங் எபிலிட்டியும் எல்லாமே இவர்கிட்ட இருக்குது, கிளாசிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. எந்த சுச்சுவேஷன் வேணும்னாலையும் செம்மையாக ஆடக்கூடிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயராக சையக் ரஷீட் அவர்கள் இருக்கார். நம்ம எதிர்பார்த்ததே இப்படியாப்பட்ட ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கே நிர்வாகம் காலங்காலமாக சீனியர் பிளேயர்ஸுக்கு தான் எப்பவுமே வந்து போயிட்டுருப்பாங்க. ஆக்ஷன் ஆகட்டும், பிளேயிங் 11 ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க அப்படி தான் போயிருக்காங்க. இது வரைக்குமே இளம் வீரர்களை எடுத்து அவங்க வந்து பிளேயிங் 11 யூஸ் பண்ண சரித்திரமே கிடையாது. ருத்ராஜ் கேக்வாட்டை எப்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி சையக் ரஷீடை வந்து இப்போ கண்டுபிடிச்சி அவரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த போட்டிகளில் கண்டிப்பாக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாக்காக இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக அவர் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. இனிமேல் வரக்கூடிய எல்லா போட்டிகளிலுமே இவரை தான் ஓப்பனிங் வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்ட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வேணும். யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் ஒரு 2-3 பேரை உள்ளே கொண்டு வந்தால் கூட சூப்பராக இருக்கும். சிஎஸ்கே நிர்வாகம் அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்பது எல்லா ரசிகர்களையும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மிடில் ஆர்டரில் வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது சிஎஸ்கே. ஸோ அந்த மிடில் ஆர்டரை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா சிவம் துபே மட்டும்தான் அந்த இடத்துல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. பட் இப்போ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் இருக்கார். அதனால் அவருடைய ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு மிடில் ஆர்டரில் ஒரு ஹிட்டரை வந்து சேர்த்தாங்க அப்படின்னா, ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 7 போட்டிகளில் சிஎஸ்கே அணி 7க்கு 7 அடித்தாங்க அப்படின்னா டாப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தோனி தலைமையான சிஎஸ்கே அணி இந்த டைமு உள்ளே போகிறாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக கிளம்பியிருக்கு. ஏன்னா நேற்றைய வெற்றி அடுத்தடுத்து வெற்றிகள் கண்டிப்பாக வரும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ சையக் ரஷீட் வந்து முதல் போட்டியில் ஆட போகிறவர், டெபியூட்டன்ட் வேறு. 3 வருஷத்துக்கு அப்புறம் பெஞ்சிலிருந்து உட்காந்து எல்லா மேட்சையும் பார்த்து எப்படா வாய்ப்பு தராங்கன்னு சொல்லி வெறுத்து போய் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணியிருக்காரு. அடித்தது வெறும் 27 ரன்னாக இருந்தாலுமே அவருடைய அந்த இன்டென்ட் பவர் பிளேயில் எப்படி ஆடணும், அவருடைய ஆக்டிவிட்டீஸ்,
அவருடைய எல்லாமே குணம் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அந்த பிளேயிங் லெவலில் அவருக்கு பர்ஃபெக்டான இடம் அந்த ஓப்பனிங்ன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை இப்பயே சைக் ரஷீட் அவர்கள் வந்து ஓப்பனிங் கொண்டு வந்து அவரை வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு இவர் தான் ப்ளே பண்ண போகிறாரு. அப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் எங்கடா போவார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். அவர் வந்து 1 டவுன் பொசிஷனில் தாங்க வர போகிறாரு. அவர் வந்து கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லுமே அந்த 1 டவுன் பொசிஷனில் தான் இவர் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணதுனால தான் ஓப்பனிங்கில் இவ்வளோ ஒரு குளறுபடி வந்துச்சு. எல்லா வீரருக்குமே சான்ஸ் கொடுத்தாங்க. பட் வந்து ஃபெயிலியராக தான் போச்சு. பட் 2-3 பேரை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ கடைசியாக ஒரு பேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சிஎஸ்கேவிற்கு முதலாக ப்ளே பண்ணாரோ அப்போ இதே ஒரு சுச்சுவேஷனில் தான் சிஎஸ்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஓப்பனிங்கில் வந்து அந்த உள்ளே வந்தார், கம்பேக் பண்ணாங்க, ஓப்பனிங் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அடுத்தடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி கோப்பையை தட்டி தூக்குனாங்க. ஸோ அதை மாதிரி போயிட்டு இருந்ததுனால ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு தரமான பிளேயராக வந்து அங்கே செட் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி சைக் ரஷீடும் இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த போட்டியிலும் ஆகட்டும் அடுத்தடுத்த சீசனில் ஆகட்டும் சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் அப்படின்றது எல்லாரோடைய நம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அது நடத்துவார் அப்படின்றதும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ சைக் ரஷீட் அவர்கள் வந்து டொமஸ்டிக்கில் பார்த்தோம்னா செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, நல்ல 6 அடிச்சிருக்காரு, நல்ல பவுண்டரி அடிச்சிருக்காரு, நல்ல ஸ்கோர் இருக்குது. ஸோ நல்ல இன்டென்ட் இருக்குது, நல்ல ஆவரேஜ் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால சிஎஸ்கே அணி இது வரைக்குமே அவரை வந்து உள்ளே வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கேவின் இளம் சிங்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி வந்தாரோ அதே மாதிரி இளம் சிங்கமாக சைக் ரஷீட் அவர்கள் சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான பிளேயராக வந்து இப்போ எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்காரு. அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் வந்து அவருடைய இன்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுதான் நமக்கு வேணும், எல்லா வீரர்களுக்குமே வேணும். அவர் மட்டும் ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டார் அப்படின்னு வச்சிங்களேன், சிஎஸ்கேல வந்து அவருக்கு வாய்ப்புகள்ன்றது அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதை தான் வந்து சிஎஸ்கே நிர்வாகமும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. சிஎஸ்கே அவர்கள் கண்டெடுத்த ஒரு தங்க புதையல். இந்த புதையலை வைத்து என்னென்ன பண்ண போகிறாங்க, எதை வந்து வாங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்காக தான் எல்லா ரசிகர்களும் அவளோட காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் சைக் ரஷீடுடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான இன்டென்ட்டை காட்ட போகிறாரு அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம அப்டேட்டில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டில் தான் ஆட போகிறாங்க. ஸோ அடுத்து அவே கிரவுண்டில் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க, எந்த இன்டென்ட்டில் ஆட போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் மக்களே. ஸோ சைக் ரஷீடுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் குறித்தும் அவருடைய பிளேயிங் லெவலில் கொண்டு வந்ததை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.